டிட்வா புயலின் வேகம் மற்றும் நகர்ந்து வரும் திசை தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் செய்தியாளர் சடையாண்டி. இந்த டிட்வா புயல் தற்போது எந்த இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? நிச்சயமா மோனிஷா, டிட்வா புயல் தற்பொழுது இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகி மெல்ல மெல்ல தமிழ்நாடு கடலோர பகுதியை நெருங்கி கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வேதாரண்யத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது. சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது நம் வரைகலை உதவியோடு விளக்கலாம். நாகப்பட்டினம் அந்த வேதாரண்யம் பகுதியிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வருவதாக இந்த வரைகலையே நமக்கு உணர்த்துகிறது. மிக முக்கியமான ஒரு அண்மை தகவலை நம்ம பார்க்க வேண்டும். டிட்வா புயல் சென்னைக்கு மிக அருகில் வரும்பொழுது அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது டிட்வா புயல் புயலாகவே நீடிக்கும் என்ற ஒரு கருத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக மழையினுடைய அளவும் சற்று அதிகரிக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது இது நாகப்பட்டினம், அதாவது டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு மிக அருகில் இந்த புயல் வந்திருப்பதன் காரணமாக இது உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் அனைத்துமே டெல்டா மாவட்ட நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்று நள்ளிரவு அதிகனமழை பெய்யுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு இந்த வரைகளை உணர்த்துகிறது. மெல்ல மெல்ல இது மேலே செல்ல 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 டெல்டா மாவட்ட பகுதிகளில் மழை படிப்படியாக குறையும். இன்று மாலையிலிருந்து அதிகனமழை கொட்டி தீர்க்கும். நாளை அதிகாலை வரை டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அந்த டெல்டா மாவட்ட பகுதியை விட்டு விலகி வடக்கு வடமேற்கு திசை சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது டெல்டா மாவட்ட பகுதியில் மழை குறைந்து கேடிசிசி என சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளைய தினம் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பு சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது சற்று புயல் வலுவிழந்து வரும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை வரை அது வலுவிழக்காது, வீரியம் கூடிக்கொண்டேதான் இருக்கும். காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும், மழையினுடைய அடர்த்தியும் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. கடற்பரப்பிற்குள் அது நுழைந்து விட்டதன் காரணமாக 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அதனுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும். தரை காற்று அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் தரை காற்று அதிகமாக இருக்கும். மேலே வர 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 சென்னை உள்ளிட்ட பகுதிகளில், புதுச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வரைக்கும் தரைக்காற்று இருக்கும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் அடுத்த 3 தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை இந்த புயலினுடைய நகர்வு 10 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு டெல்டா மாவட்ட பகுதியை விட்டு விலகி புதுச்சேரி, சென்னை, வட தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு அது இன்று நள்ளிரவோ அல்லது நாளை அதிகாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து சென்னைக்கு கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மோனிஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சடையாண்டி. திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகரில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், அந்த பகுதியில் வாழும் மக்களின் நிலை தற்போது என்னவாக உள்ளது? விவரங்கள். அந்த டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை இன்று காலை வரை 11 மணி வரை மிதமாக பெய்து வந்த நிலையில் 11 மணியிலிருந்து திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள், அதேபோல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை என்பது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டு அழகிரி நகர் பகுதி. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருந்து வருகிறார்கள். நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அழகிரி நகர் பகுதியில் 20க்கும்
மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் முழுவதுமாக புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள வீடுகள் முழுவதுமாக மழைநீர் புகுந்திருப்பதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த வீடுகளுக்குள் யாருமே இருக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. தற்பொழுது கூட நாம் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். அந்த வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய நிலை தான் தற்பொழுது நிலவி வருகிறது. அங்குள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மின்சாதன பொருட்களும் பழுதடைந்திருக்கிறது. மேலும் வீட்டு உபயோக பொருட்கள் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள், அந்த வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களின் வீட்டு புத்தகங்கள், பள்ளி புத்தகங்கள் உட்பட அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி வேதனையுடன் மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த பாதிப்பை தான் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டுக்காண்டு இந்த பகுதியில் இந்த வடிகால் வாய்க்கால் பிரச்சனை இருப்பதன் காரணமாக மழை நீர் என்பது முற்றிலும் வடியாத காரணத்தினால் மழை பெய்தாலே சுமார் ஒரு நாளைக்கு 5 சென்டிமீட்டர்லிருந்து 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட அனைத்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஹரிகரன் நேரடியாக காண்பித்து வருகிறார். இந்த ஒரு வீடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் இதே நிலைமையில தான் இருந்து வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலையும் அங்குள்ள பாத்திரத்தை வைத்துக் கொண்டு மழை நீரை அவர்களே வெளியேற்றிக் கொண்டு வருகிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை வைத்தும் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காத சூழலில் இனி வரும் காலங்களிலாவது எங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. மோனிஷா, குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக மோனிஷா, இது சம்பந்தமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு உள்ள நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டிலே இருக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் வீட்டில் இருந்து வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. மேலும் மழை தொடர்ந்து இந்த பகுதியில் நீடித்து வருவதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளவர்களும் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்து வருகிறார்கள். இங்கு உள்ள பெண்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நேரடியாவே கேட்கலாம். அம்மா, இந்த மழையால என்ன மாதிரியான பாதிப்பு சந்திச்சிருக்கீங்க? இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் சார் இருக்கு. தண்ணி வடியுது. இந்த வடிகால் இப்படிதான் சார் வடியணும். இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் தேங்கிடுது. எங்களுக்கு வடிகால் இப்படி வரணும். எத்தனை வீடுகள்ல அந்த மழை நீர் தேங்கி இருக்குமா? இந்த லைன்ல இப்படிதான் சார் இருக்கு. இந்த லைனா இப்படிதான் சார் தண்ணி. அதிகாரிகள் யாரும் பார்த்தாங்களா? பார்த்துட்டு போனாங்க சார். என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு போய் இந்த ரோடு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் தண்ணி இப்படிதான் இருக்கு. இப்ப நேரடியாக கேட்டிருக்கலாம். இங்கு உள்ள பெண்மணிகள் சொல்வது போல ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தண்ணீர் என்பது புகுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதன் வீட்டுக்குள் மட்டும் இல்லாமல் அங்குள்ள பொருட்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மற்றொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கிறோம், அங்கேயும் பார்க்கலாம். அந்த வீடுகள் முழுவதுமாகவே மழைநீர் என்பது புகுந்திருக்கிறது. இதே போன்றுதான் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் நிலைமையும் இதே போன்றே இருந்து வருகிறது. ஆகையால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மோனிஷா, களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர். நாகை சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில், புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்று வீசுகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். நாகை சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில், புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது. கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலானது நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அருகாமையிலேயே தற்போது நிலை கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்கள். மோனிஷா, டிட்வா புயலானது வேதாரண்யத்தை நெருங்கி வரக்கூடிய நிலையில புயலுடைய மைய பகுதி கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் அதனுடைய தாக்கம் என்பது தென்பட துவங்கியிருக்கு. குறிப்பாக சற்று முன் திடீரென சூறைக்காற்று வீசியதால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் என்றே கூறலாம். அதாவது பாப்பா கோயில் அடுத்த நரியங்குடி பகுதியில திடீர் சூறைக்காற்று, அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீச துவங்கியதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். அதாவது அந்த பகுதிக்கு அருகாமையில புயல் பாதுகாப்பு மைய கட்டிடத்துல பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைத்திருந்தாலும் இந்த காற்றானது உணரப்பட்டதனால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து வந்தார்கள். இருந்தாலும் அதிகாரிகள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம், குறிப்பாக கடற்காற்று மற்றும் கடற்கரை ஓரம் என்பதனால் இந்த காற்று வீசி இருப்பதாகவும்
ஆகவே அச்சமடையாமல் இருக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவுரை கூறி தற்பொழுது அந்த மக்கள் அங்கு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அங்குள்ள மரங்கள், வாழை மரங்கள், தென்னை மரங்கள் உள்ளிட்டவை ஒரு கோரத்தாண்டவம் போன்ற காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் புத்தூர், அதே போல அக்கரைப்பேட்டை, கீத்தாங்குப்பம், நம்பியார் நகர், தெற்கு பொய்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த காற்றானது உணரப்பட்டது. குறிப்பாக தரைக்காற்று நேற்று இரவு முதல் வீசப்பட்ட சூழல்ல தற்பொழுது சூறை காற்று என்பது வீசப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சம் அடைந்திருந்தாலும் அதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலம் மரம் எங்கேனும் விழுந்தால் உடனடியாக அதனை அப்புறப்படுத்துவதற்கும் பல்வேறு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மரம் அறுக்கும் இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி. டிட்வா புயல் நாளை மாலை 6 மணி வாக்கில் சென்னையை தாக்க வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். புயல் நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்தில் அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம ஃபோர்காஸ்ட் தரோம். அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம். மற்ற நகர்வு நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக கூறியிருப்பதை நம்புவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை என்பதே இல்லாமல் போனதாக கூறினார். இலங்கையில் நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம். அதனால கவனமாக தான் இருக்கணும். மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும். அரசும் அதை எடுத்திருக்கிறதா சொல்லுது, நம்ம நம்புவோம். வேற என்ன, இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர், நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது. அதை மறந்துடுங்க. பெருமழை புயல் மழை தான். புரியுதா உங்களுக்கு? அது அதை எதிர்கொள்ள தயாராகிடணும். நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியாது.